ஸோ கைஸ் வி ஹியர் ஃபார் ஹேங்கோவர் பாட்டு கேட்க தான் வந்திருக்கோம் டிசிலேருந்து. சாரிங்க லேட்டாக தான் வந்திருக்கேன். ஏன்னா உடம்பு சரியில்லை, ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லை, நிறைய வேலையும் இருந்துச்சு, அதனால் பண்ண முடியல. பேக் ஒரு மாதிரி ரிகவரிங் ஸ்டேஜ் தான் இருக்குது. பட் ஸ்டில் எனர்ஜி பேக்காக இருக்குது, லைட்டாக 2 நாளை விட பெட்டராக இருக்குது. ஸோ வாங்க இப்போ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ வெல்கம் பேக் டு பார்க்கணும்னா ஹேங்கோவர் மியூசிக் வீடியோ பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ தனியாக மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணி விட்டுருக்காங்க. ப்ரோமோலாம் நான் பார்த்தேன், பட் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அணி வருவார். அணி வந்துட்டு 2 பொண்ணுங்க கூடயும் லோக்கி இருக்கிற பார்ப்பாரா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் 2 ஹேங்கோவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நான் வந்து பாட்டு கேட்கல. ஸோ இந்த 2 நாள் 3 நாள் கேப்பில் வந்து நிறைய பேர் பாட்டு கேட்டாங்களே, நான் நிறைய பேர் பார்க்கல. அவங்கெல்லாம் கேட்டாங்க ஏன்டா பண்ணலையான்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அதான் இதெல்லாம் நான் சொல்கிறப்ப அவங்க சொன்னாங்க, சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற ஒரு இதில் ஒரு பைப்போலார் சிச்சுவேஷன் இருந்துச்சு. அது வந்து சில பேர் வந்துட்டு என்ன இருந்தாலும் ஓகே அன்னி ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இழுத்தாங்க. எனக்கு வந்து ஓகே சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் சி எனக்கு இந்த பாட்டு எப்படி ஓட்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரீ அசம்ஷனோடலாம் நான் வரல. நான் ஜாலியாக கேட்க தான் வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம் எனக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ் கோ. பேஸ் ஷாட் நல்லா இருந்துச்சு. You like that slow wine, moonlight, dangerous smile. You making me stay for a little while. You're my hangover. You're my hangover. You Nice. sweet like sin when you move that slow. Just one more look and I'll lose my soul. You're my hangover. ரெண்டாவது ஹேங்கோவர் செலவு சமைக்கிட்டே இருக்கு. You're my hangover. ஓ ஃபுல்லாக இங்கிலீஷ் இருக்கும்னு நினச்சேன் நான். செம்ம ரகடாக இருக்கு அந்த லுக்கு லோக்கிக்கு ஆக்சுவலி. You got those slow hands, warm and backseat heat. Every little move got me fucking off beat. You're my hangover. செம்ம சில்லான பாட்டு, இது ரொம்ப சில்லான பாட்டு. Got that red lip, whisper with that midnight flame. What got you, baby, and I ain't the same. You're my hangover. You're my hangover. இந்த பொசிஷன் செம்மையா இருக்கு ஆக்சுவலி.
ஹைசன்பர்க் ஆக்சுவலி வோக்கல்ஸ் ஓகே வோக்கல்ஸ் அனிருத் அப்படின்னு போட்டப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக கன்ஃபார்மே ஆகுது அது அனிருத் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாடின விதமாக இருக்கட்டும் மிக்ஸ் ஆன விதமாக இருக்கட்டும் இட் இஸ் நாட் த டிப்பிக்கல் அனி வாய்ஸ் வி ஹியர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாடியிருக்காங்க, ஒரு மாதிரி செம்ம சில்லாக இருக்குது பாட்டு. என்ன கேட்டால் ஓகே ஐ கெட் ஒய் சம் பீப்புள் மேபி ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அனி வாஸ் கிவிங் பேக் டு பேக் லைக் எலிவேஷன் சாங்ஸ் அண்ட் ஒரு மாதிரி ஸ்கோர்ஸு அந்த மாதிரி கொடுக்குறது. டக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு செம்ம சில்லாக இந்த மாதிரி ஹேங் ஓவான ஒரு பாட்டு விட்டப்ப ஓகே பத்தரை அப்படின்னு சொல்லி சில பேர் தோண வாய்ப்பு இருக்குது. பட் ஆக்சுவலாக என்ன கேட்டால் ஆஸ் அ சாங் இட் இஸ் ஆக்சுவலி அ நைஸ் சாங். எனக்கு இன்னும் ஊறிடுச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் அப்பான் ரிப்பீட்டட் ஹியரிங்ஸ் ப்ராபப்ளி ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கேட்டால் இட் மைட் கெட் ஸ்டக். பட் ஐம் நாட் வெரி ஷுர். நான் கேட்டு பார்த்தா தான் எனக்கே தெரியும். பட் வெரி எப்படி சொல்கிறது, வெரி சில்லான ஒரு சாங், செம்ம சில்லான ஒரு சாங், நோ டென்ஷனான ஒரு சாங். எங்கேயுமே வந்து எப்படி சொல்கிறது, பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, பாட்டு முடிஞ்சிருது அந்த மாதிரி ஒரு சோனில் இருக்குது. எங்கேயுமே பெரிய பீட் சேஞ்சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வெரி கன்சிஸ்டன்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். அது வெரி கான்ஸ்டன்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பீட் எங்கேயும் பெருசாக மாறல. லைட்டாக 2-3 அடிஷன்ஸ் வருது. பட் யா ஓவரால் இட்ஸ் ஸ்டிக்கிங் டு த ஜான்ரா, நோ ஷிஃப்டிங் ஜான்ராஸ் அண்ட் அங்கேயே இருக்குது. நல்ல பாட்டு தான் ஆக்சுவலாக எனக்கு கேட்டது. நல்லா எனக்கு அந்த ஹேங் ஓவர்ன்னு சொன்ன அந்த அந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு டியூன் இருந்துச்சு. அந்த 2வது வாட்டி ஹேங் ஓவர்னு சொல்லும் போது அந்த டியூன் ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இழுத்து பண்ணால் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அது ரொம்ப பிடிச்சா. இந்த மௌன ராகங்கள் பேசுது அந்த போர்ஷன் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆச்சு. நான் ஃபுல்லாக இங்கிலீஷ் சாங் அப்படின்னு நினச்சேன். திடீர்னு தமிழ் லிரிக்ஸ் வந்தால் ரொம்ப ஜாலியாகிடுச்சு உண்மையை சொல்ல போனால். அண்ட் தட் பர்டிகுலர் பிட் தமிழ் லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அனிருத் வாய்ஸ் அந்த இடத்துல வெரி நைஸ். இட் வாஸ் வெரி சில். அனிருத் ஹேட் நோ டென்ஷன் மேக்கிங் திஸ் சாங். ஒரு மாதிரி வாங்க சில்லாக ஒரு பாட்டு போடுவோம், செம்ம சில்லாக போடுவோன்ற மாதிரி ஒரு ஜோனில் தான் இந்த பாட்டு இருக்குது. என்ன இட்ஸ் ப்ரோமோ சாங், படத்தில் வருமானு தெரியல. பட் ப்ரோமோ சாங்காக இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஐ ஸ்டில் டவுட் இட். அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் யா ஐ திங்க் ஃபார் திஸ் ஃபிலிம் திஸ் சாங் மைட் பி ரெலவெண்ட் அஸ் அ ப்ரோமோ சாங், எனக்கு தெரில. பட் யா ஐ ஹர்ட் பீப்புள் லைக் மிட்லிங் வித் திஸ் சாங் ஆல்சோ ஃபார் த பாஸ்ட் 2 days. பட் சில பேருக்கு பயங்கரமாக இருக்கணும் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு வந்து என்னால் இப்போ ஆக்சுவலி ஒரு ஒப்பீனியன் கரெக்டாக எடுத்து வைக்க முடியல. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஐம் ரியலி நாட் ஷுர் இஃப் ஐ லவ் த சாங் ஆர் ஐ ரியலி டோன்ட் லைக் ஐ டோன்ட் ஹேட் த சாங், தட் இஸ் ஃபார் ஷுர். ஆனால் there is a எனக்கு பிடிக்கலன்னு கேட்டால் எனக்கு தெரில. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பிடிக்கலன்னா சொல்லவே மாட்டேன். நல்லா இருக்குது. மேபி திஸ் இஸ் த ஃபீலிங். ஓகே திஸ் இஸ் மேபி த ஹானஸ்ட் ஃபீலிங். நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஆனாக்கு மேலே என்னால் பேச முடியல ஆக்சுவலி ஸ்பீக்கிங். உண்மையிலே அது வரல. நல்லா இருக்குது. ஆனால் நான் திரும்பி கேட்பேனா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குது ஒரு பக்கம். ஸோ திரும்பி கேட்டால் தான் தெரியும் அப்படின்றப்ப திரும்பி கேட்பேனான்ற ஒரு கொஸ்டினே வர்றப்ப எனக்கு தெரில. அது வந்து ஓகேவா. ஸோ இட் இஸ் அ சில் சாங். இட் இஸ் அ வெரி எப்படி சொல்கிறது, சும்மா காரில் அப்படியே நல்ல காற்று நல்ல வெதரு சும்மா கேட்கணும் அப்படின்னா இட் வில் பி அ நைஸ் சாங். பட் மற்றபடி என்ன ஒகேஷன் நான் இந்த பாட்டு தேடி போய் தட்டுவேன் அப்படின்றது வந்து எனக்கு தெரில. பட் ஸ்டில் திஸ் இஸ் டூ early டு ஜட்ஜ். இன்னொரு இட்ஸ் டூ early டு ஜட்ஜ். ஒரு 2 வாட்டி கேட்டப்போ தான் எதுவும் கார் ஸ்பீக்கரில் கேட்கணும், எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீல்ஸ் கொடுக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். எனக்கு தெரியலங்க சீரியஸ். ஐ எம் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் இட் ப்ராப்பர்லி. லைக் நல்லா இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜெனரிக்காலாம் பேசலாம். எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலாலே என்னால் கரெக்டாக சொல்ல முடியல உண்மையை சொல்ல போனால். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் டிசி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. டிசி ஆக்சுவலாக எனக்கு ஸ்டார்டிங்கில் பெருசாக ஒரு இதுவே இல்லை. ஆனால் ஆர்கானிக்கலி ஒரு சின்ன ஒரு ஓகே நல்லா தான் இருக்கும் போலன்ற ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆகிருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் ஸ்டிக்ஸ் டு தட். அண்ட் நிறைய பேர் லோகேஷ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓட்டலான்னு சொன்னாங்க. பட் ஐ திங்க் தட் வாஸ் த கேஸ் ஃபார் மீ வென் ஐ சா த ட்ரெய்லர். நான் பயந்தேன் தான். ஆனால் ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு 4-5 ஷாட் நான் சதுரிட்டேன். மனசு நடிச்சிருக்கான்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய ஷாட்டில் கொடுத்தாரு லோகி. ஸோ I'm actually looking forward to see what type of performances he's given and what type of performance has Arun Madhishwan extracted from Lokesh
ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு ட்ரெய்லர் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலாக அது எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல எனக்கு ட்ரெய்லர் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ அனி பிளேட் அ ஹியூஜ் ரோல் இந்த ராகா ஆஃப் ரிவெஞ்ச்லாம் ஏறுவம் மாதிரி. அதான் சொல்கிறேன்னே, அனி இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி விட்டதெல்லாம் வந்து பியோர் ஸ்ட்ரேட் அவுட் எலிவேஷன் பேங்கர்ஸ். அது அது எல்லாமே வேறு ஜோனில் எல்லாம் அப்படியே ஜெயிலர் அது சொல்லிட்டு அடுக்கிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் பேங்கர்ஸாகவே கேட்டு இங்கே வந்து ஹேங் ஓவர்னு கேட்கும்போது இட் இஸ் சம்வேர் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம் தெரியல. ஓகேவா, நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம், எனக்கும் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. சீரியஸாக ஐம் நாட் ஏபிள் டு சே கரெக்டாக அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் அடுத்த டிசி வீடியோவில் வரப்போ இந்த ஹேங் ஓவர் ஒட்டுச்சா இல்லையா, எனக்கு ஹேங் ஓவர் வந்துச்சான்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.